நீட் தேர்வை உடனடியா ரத்து செய்யணும் அப்படின்னும், இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியா பதவி விலகணும் அப்படின்னும், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் நீண்ட நாட்களா போராட்டங்கள நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா சமூக ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆய்வாளர், கல்வியாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்ட சோனம் வாங்சுக் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இன்னையோட அவர் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சு 19 நாள் ஆயிருச்சு. இந்த 19 நாட்கள்ல 9 கிலோ எடை குறைஞ்சிருக்கிறாரு. அவர் உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவு குறைஞ்சிருச்சு. இப்படியே போச்சு அப்படின்னா, இன்னும் 2 நாட்கள் இது தொடர்ந்தா கூட அவர் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள்லாம் இன்னைக்கு எச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட இந்த அரசாங்கம் இது குறித்து வாயே திறக்கல. அதிகாரிகள் இது குறித்து எதுவும் பேசல. அது அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே பேசுறதுக்கு கூட அரசாங்கம் எடுக்கல. இந்த நிலைமையில தான் இவருடைய உடல்நிலையை கருத்துல கொண்டு ஒரு பொதுநல மனு ஒண்ணு தாக்கல் பண்றாங்க. தில்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து விசாரணை நடத்தினதுல அவங்க ஒரு தீர்ப்பு ஒண்ணு வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனினுடைய உயிருமே விலை மதிப்பற்ற ஒண்ணு. அத காப்பாத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால தினம்தோறும் அரசு மருத்துவர்கள் அவர செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய உடல்நிலை குறித்து கோர்ட்டுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்படி சோனம் வாங்சுக் 19வது நாளா உண்ணாநிலை போராட்டம் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய போராட்டம் வெளியில தெரியறதுக்கே கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் ஆயிருச்சு. இந்தியால இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், திரைக்கலைஞர்கள் அப்படின்னு நிறைய பேர் அவரை நேர்ல போய் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சதற்கு பிறகுதான் ஊடகங்கள் இதை ஒரு முக்கிய செய்தியாவே பார்க்க ஆரம்பிச்சுச்சு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சோனம் வாங்சுக்கு இப்படி உண்ணாநிலை போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முன்னாடி லடாக்ல தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அரசாங்கம் நிறைவேற்றணும் அப்படின்னும், இளைஞர்களுக்கு ஒரு முறையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அகிம்சை வழியில இதே மாதிரி உண்ணாநிலை போராட்டம் இருந்தாரு. அப்படிப்பட்ட சோனம் வாங்சுக்க இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமா நடத்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம 1 வருடத்துக்கு முன்னாடியே வீடியோல பேசியிருந்தோம். சோனம் வாங்சுக் யாரு? அவர் இந்த நாட்டுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு? மாணவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? விவசாயிகளுக்கு, ராணுவ வீரர்களுக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள இந்த நாட்டுக்காக பண்ணியிருக்காரு. உண்மைய சொல்லப்போனா ஒரு நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர, ஆனா இந்த அரசாங்கம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, வெளிநாட்டு கைக்கூலி அப்படின்னு சொல்லி தேச துரோக வழக்குல உள்ள தூக்கி போட்டுச்சு. தன்னுடைய மனைவிக்கு கூட தான் எந்த சிறையில இருக்கோம் அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில சோனம் வாங்சுக் இருந்தாரு. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் வெளியிலே வந்தாரு. கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேல அவர் சிறையில இருந்தாரு. எந்த காரணத்தினால அவர தேச துரோக வழக்குல கைது பண்ணோம் அப்படிங்கிறத கூட இந்த அரசாங்கத்தால ஒழுங்கா சொல்ல முடியல. உச்சநீதிமன்றமே பல கேள்விகளை இவங்களுக்கு எதிரா கேட்டிருந்துச்சு. அப்படிப்பட்ட சோனம் வாங்சுக் தான் இன்னைக்கு தனக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு திரும்பவும் இளைஞர்களுக்காகவும், மாணவர்களுக்காகவும் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. ஆனா இப்பவும் இந்த அரசாங்கம் இவருடைய உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கள்ள மௌனம் காக்குறது தான் யாராலையுமே ஏத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு கீழ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தோண ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய உயிரா இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களினுடைய உயிரா இருந்தாலும் சரி, மாணவர்களுடைய உயிரா இருந்தாலும் சரி, இந்த மக்களினுடைய உயிர ஒரு பொருட்டாவே கருதாத ஒரு அரசாங்கத்துக்கு கீழ தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதே சோனம் வாங்சுக் நாளைக்கு இதனால உயிரிழந்தா கூட, அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு இந்த ஒன்றிய பாஜக அரசு தான் அப்படிங்கிறத யாராலயுமே மறுக்க முடியாது.